கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கோவேறு கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோணியார். துணிந்து வணங்க செய்த அந்தோணியார். கோவேறு கழுதை கூட கூடி நின்ற கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோணியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கும் சாட்டை எடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். காணாமற் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். காணாமற் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியார். புண்ணியம் பல புரிந்து மண்ணில் என்றும் நிலைத்திட்ட எண்ணில் நிறைவின்னவரே அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கற்பின்னல் இலக்கணமாய் கண் காணும் நல் சொப்பனமாய் அர்ப்பண திருவிளக்கே அந்தோணியார். அர்ப்பண திருவிளக்கே அந்தோணியார். கற்பின்னல் இலக்கணமாய் கண் காணும் நல் சொப்பனமாய் அர்ப்பண திருவிளக்கே அந்தோணியார். தூய்மையில் நல்லிலியுமாய் துன்பங்களின் வெளியுமாய் துலங்கி துதிக்கப்படும் அந்தோணியார். அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பொதுக்காலத்தின் 21ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 3, 14 முதல் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும்
அவரோடு நாம் ஒன்று கூடுவதைப் பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 23, இறை திருவசனங்கள் 23 தொடங்கி 26 முடிய. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக் கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, ஒரு துணி துவைக்கும் சலவை தொழிலாளி ஒரு முறை ஆற்றோரமாக துணி துவைத்துக் கொண்டிருந்த போது ஒரு கல் வித்தியாசமாக கிடப்பதை பார்த்து அதை தன் கழுதையின் கழுத்தில் கட்டி தொங்க போட்டால் அழகாக இருக்குமே என்று எண்ணி அவ்வாறே தொங்க போட்டார். ஆனால் அது சாதாரண கல் அல்ல, கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரக்கல். அந்த துணி துவைப்பவருக்கு அந்த கல் வைரக்கல் என்பதும் அதன் மதிப்பு கோடிக்கணக்கானது என்பதும் தெரியாது. அவர் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற ஒரு வைர வியாபாரியின் கண்ணில் அந்த கல் பட்டுவிட்டது. அதன் மதிப்பு அவருக்கு தெரியும். அதே வேளையில் அதன் மதிப்பு சலவை தொழிலாளிக்கு தெரியாது என்பதையும் அந்த வைர வியாபாரி புரிந்து கொண்டார். எனவே அவரை ஏமாற்றி அந்த கல்லை பெற்று விடுவது என்று மனதில் முடிவெடுத்தார். சலவை தொழிலாளியிடம் சென்று பேச்சு தொடுப்பவர் போல ஆரம்பித்து, கழுதையின் கழுத்தில் இந்த கல்லை தொங்க விட்டிருக்கிறாயே, பார்க்க அழகாக இருக்கிறது, எனக்கு பிடித்து போய்விட்டது, ஒரு 10 ரூபாய் தருகிறேன், தருவாயா என்று கேட்டார். சலவை தொழிலாளி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. 100 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் அதை தருகிறேன் என்றார். வைர வியாபாரி, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத கல்லிற்கு போய் 100 ரூபாய் கேட்கிறாயே, இது அநியாயம், வேண்டுமானால் 20 ரூபாய் தருகிறேன் என்று சொல்ல சலவை தொழிலாளி மறுத்தார். இவ்வாறு அந்த வைர வியாபாரி பேரம் பேசிக் கொண்டிருந்த போது இன்னொரு வைர வியாபாரி அந்த வழியே வந்தார். நடந்ததை புரிந்து கொண்டார். நேரடியாக சலவை தொழிலாளியிடம் சென்று, இந்த பார்ப்பா, ஒரே விலை 1000 ரூபாய், எனக்கு தருவாயா என்று கேட்க சலவை தொழிலாளி பணத்தை வாங்கிக் கொண்டு உடனே கல்லை கழற்றி கொடுத்தார்.
முதல் வைர வியாபாரி, நீ சரியான முட்டாளாக இருக்கின்றாய். அது சாதாரண கல் அல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வைரம். அதை போய் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்கிறாயே என்று சொல்ல சலவை தொழிலாளி, இருக்கட்டுமே, அதன் மதிப்பு தெரியாத எனக்கு 1000 ரூபாயே பெரிய தொகைதான். ஆனால் அதன் உண்மையான மதிப்பு தெரிந்தும் 100 ரூபாய் கொடுக்க மனம் இல்லாமல் 10, 20 என்று பேரம் பேசி அதை இழந்து நிற்கிறாயே, நீதான் உண்மையான முட்டாள் என்றாராம். அன்பிற்குரியவர்களே, ஆங்கிலத்தில் பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ் என்கிற பழமொழி உண்டு. சிறிய விஷயங்களில் புத்திசாலித்தனமாக இருந்து பெரிய விஷயங்களிலும் முக்கியமான விஷயங்களிலும் கோட்டை விடுவது என்பது அதன் பொருள். மேற்கண்ட கதையில் வரும் அந்த முதல் வைர வியாபாரியும் இன்றைய நற்செய்தியில் இயேசு சுட்டிக்காட்டும் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இந்த ரகத்தைச் சேர்ந்தவர்கள். புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கு கொடுக்க வேண்டும் என்ற திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் அக்கறையாயிருந்தவர்கள் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளான நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை எல்லாம் விட்டுவிட்டனர். திருச்சட்டத்தின் தூசு தும்பட்டையாக இருந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடித்தவர்கள் கடவுளின் கட்டளைகளின் 2 தூண்களான இறையன்பு, பிறரன்பு இவ்விரண்டையும் விட்டுவிட்டனர். இதையே இயேசு, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஏறத்தாழ இதே போன்ற முட்டாள்தனத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு வழிகளில் செய்கிறோம் என்பது ஒரு கசப்பான உண்மை. 2 உதாரணங்களை மட்டும் பார்க்கலாம். சாதாரண சிறு வியாபாரிகளிடமும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பேரம் பேசும் நாம் பெரிய பெரிய பன்னாட்டு கம்பெனிகள் நடத்தும் கடைகளுக்கு சென்று பொருட்களை அநியாய விலை கொடுத்து ஒன்றும் பேசாமலேயே வாங்கி வருகிறோம். அதேபோல நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பக்தி முயற்சிகளுக்கு முடிந்த அளவிற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்யும் நாம் இயேசுவின் மானுட பிறப்பின் முக்கிய நோக்கமான இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதில் நீர்த்து போனவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக ஒரு விஷயத்தை மனதில் கொள்வோம். அவசியமற்ற அற்ப விஷயங்களை மிகவும் நேர்த்தியாக செய்து முடிப்பதை விட முக்கியமான, மேலான, உயர்வான, சரியான காரியங்களை அரைகுறையாக செய்வது கூட எவ்வளவோ மேலானது. ஜெபம். இறைவா, வாழ்வின் சாதாரண காரியங்களில் எங்களது ஆற்றலை வீணாக்கி விடாமல் மேலான காரியங்களை ஈடுபாட்டோடு நாட அருள்தாரும். ஆமேன். உன்னை நம்பி வருகின்றேன் என் தலைவா, உமையல்லாமல் எனக்கென்று யார் இறைவா. உன்னை நம்பி வருகின்றேன் என் தலைவா, உமையல்லாமல் எனக்கென்று யார் இறைவா.
ஒரு வார்த்தை போதும் பல நலவள குணம் பெருகும் அவையாவும் உன் தருணம் பரிவொன்றே போதும் என் அழிவுறும் நிலை மாறும் இவை கூட உன் இதயம் சொன்ன சொல்லாலே எல்லாமே செய்பவரே செய்யும் எல்லாமே எல்லாருக்கும் பேரருளே சொன்ன சொல்லாலே எல்லாமே செய்பவரே செய்யும் எல்லாமே எல்லாருக்கும் பேரருளே உணவாய் எனில் வந்து உறவாய் எழில் தந்து உயிராய் இணைந்திடுவாய் உன்னை நம்பி வருகின்றேன் என் தலைவா உமையல்லாமல் எனக்கென்று யார் இறைவா நினைவொன்றே போதும் அது 1000 உயிராகும் என் தேவானியானால் உன்னிழல் ஒன்றே போதும் அது தருகின்ற நிறம் யாவும் என் வாழ்வில் புது வசந்தம் வாழும் நம்பிக்கை எல்லாமே நீர்தானே என் இறைவனே இயேசுவே மெய்தானே வாழும் நம்பிக்கை எல்லாமே நீர்தானே என் இறைவனே இயேசுவே மெய்தானே உணவாய் எனில் வந்து உறவாய் எழில் தந்து உயிராய் இணைந்திடுவாய் உன்னை நம்பி வருகின்றேன் என் தலைவா உமையல்லாமல் எனக்கென்று யார் இறைவா உன்னை நம்பி வருகின்றேன் என் தலைவா உமையல்லாமல் எனக்கென்று யார் இறைவா